Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேற்று நடைபெற்ற தாவேக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நடந்த முக்கிய விவாதங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் பங்கேற்கவில்லை. எனவே ஒவ்வொரு கூட்டமும் விஜய் பங்கேற்காத நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் தலைமையில தான் இந்த கூட்டம் நடைபெறும். ஆனால் நேற்றைய தினம் செங்கோட்டையன் தலைமையில் மற்றும் ஆதவர்ஜுனா முன்னிலையில் நடைபெற்று என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை நடந்த ஆலோசனை கூட்டத்திலேயே மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமாக நேற்று நடந்த ஆலோசனை கூட்டம் கருதப்படுகிறது. அதற்கு காரணம் மிக முக்கியமான விவாதங்கள் எழுதுவதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்துல தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தலுக்கு மிக முக்கியமான சிறப்பு அம்சங்களை குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேக சார்பில் எடுக்கப்பட்ட மேற்கு மண்டல புள்ளி விவரங்களை செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் கட்சியில் இணைந்த பிறகு மேற்கு மண்டல பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் உள்ள தாவேக நிர்வாகிகளுடைய பட்டியல் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 4 மாவட்டங்களுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4 மாவட்டங்களும் தேர்தல் பணிகளுக்கு செங்கோட்டையன் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதாவது கட்சியில் இணைந்த பிறகு அவருக்கு நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. மேலும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு அவர் பொறுப்பாளராகவும் திகழ்கிறார். இந்த நிலையில்தான் ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதிகளும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகளும், திருப்பூரில் 8 தொகுதிகள் மற்றும் நீலகிரியில 3 தொகுதிகள் இருக்கிறது. எனவே மொத்தமாக 29 தொகுதிகளுக்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் பொறுப்பும் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக செங்கோட்டையன் நேற்றைய கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை பலப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு என்றும் பேசியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜனவரி மாதத்திற்குள் அதிருப்தியில் இருக்கும் பிற கட்சியை சார்ந்த முக்கிய தலைவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க போவதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் மாவட்ட செயலாளர்கள் இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றும் உறுதியளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் நேற்று நடந்த இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டமாகவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் பார்க்கிறார்கள். அதே போல பதவிக்கு பணம் வாங்கிய மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மீது தங்களுக்கு கீழ் உள்ள பதவிகளுக்காக பணம் பெற்றுக்கொண்டே பதவி வழங்கியதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது, செய்திகளாகவும் வெளியானது. அதனை தமிழக வெற்றிக் கழக தலைமையை நேற்றைய தினம் நேரடியாகவே கண்டித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பணம் வாங்கும் நிலை தொடர்ந்தால் பதவிகள் நீடிக்க முடியாது எனவும் எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல திமுகவில் அதிமுகவில் தொடர்பில் இருப்பவர்களும் தாவேக தலைமை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி அமைக்கும் என்ற எண்ணத்திலே நிர்வாகிகள் இன்று வரை இருப்பதாகவும் அதற்காகவே சில கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் புள்ளி விவரத்தோடு நேற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் இன்னும் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல வட மாவட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதாகவே தாவேக எண்ணுகிறது. ஆனால் மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் ஆகிய பகுதிகளில் இன்று வரை கட்சியினுடைய உட்கட்டமைப்புகள் பலம் இல்லாததாகவே எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது செங்கோட்டையனுக்கு கூடுதலாக ஒரு அங்கீகாரம் தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் உள்ளடங்கிய 29 சட்டமன்ற தொகுதிகளுடைய வேட்பாளர் தேர்வு செய்யும் அதிகாரத்தை தமிழக வெற்றிக் கழகம் செங்கோட்டையனுக்கு அளித்திருக்கிறது. அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் நேற்றைய தினத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த தீர்மானத்தில் 2 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு குழுக்களில் ஒன்றுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை செங்கோட்டையின் தலைமை தாங்குவார் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.